அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை காஞ்சி மகான் தொடரை பார்க்கின்றீர்கள். நிறைய உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புகின்றீர்கள். நாள்தோறும் மாலை நேரத்தில் எங்களுடைய இணைய தொலைக்காட்சியாகிய ஸ்ரீ சங்கரா யூடியூப் வாயிலாகவும் இதை பதிவு செய்து பார்க்கின்றீர்கள். இந்த பதிவை ஏற்றம் செய்கின்றோம். நிறைய பேர் உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுகின்றீர்கள். இதை நிறைய பேர் அவங்கவுங்க குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. இந்த சங்கரா தொலைக்காட்சியினுடைய நோக்கம் ஆன்மீகத்தை, பக்தி பயிரை அடுத்த தலைமுறையிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது போன்ற ஞான தவ புருஷர்களுடைய பெருமையை, நல்லெண்ண சிந்தனைகளை நம்முடைய இதயமென்னும் நிலத்தில் விதைக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு தான் எங்கள் நிர்வாகமும் தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒன்றிணைந்து இது போன்ற நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த நிகழ்வின் வெற்றிக்கும் ஆதார புருஷர்களாக இருக்கக்கூடிய கோடான கோடி நேயர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லி இன்றைய நிகழ்வுக்குள் நாம் செல்கின்றோம். பெரியவரை பார்க்க வராத மனிதர்கள் இந்தியாவில் இல்லை. ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், அறிவியல் வல்லுநர்கள், இசைக்கலைஞர்கள், நல்ல பாடகர்கள், பேச்சாளர்கள், உபன்யாசகர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள், பரத கலைஞர்கள் என்று தேசாபிமானம் மிக்க, தெய்வீக அன்புமிக்க பலரும் தங்கள் இதயங்களை இளைப்பாறச் செய்த ஒரு வேடந்தாங்கல் மடமாக செயல்பட்டது காஞ்சி மடம். அந்த வகையில் எப்படி நம்முடைய மறை திரு முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பெரியவர் மீதும் மடத்தின் மீதும் அன்பு செலுத்தினாரோ, இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்றைக்கு எப்படி நேயத்தோடு பெரியவர் மடத்துக்கு வந்து செல்கின்றார்களோ, அதுபோல அன்றைக்கு இந்தியாவில் ஒரு புகழ்வாய்ந்த விஞ்ஞானி, இந்த பாரத தேசத்தினுடைய புகழை உலகத்திற்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த அற்புதமான ஒரு விஞ்ஞானி காஞ்சி மடத்தின் மீதும் பெரியவா மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஆறு மாதத்திற்கு ஒரு முறையேனும் வந்து பெரியவரை சேவித்து பெரியவரிடத்தில் அருளாசி பெற்று செல்லக்கூடிய அந்த அன்பர் ஒரு முறை பெரியவருடன் வந்து கண்ணீர் மழ்க தன்னுடைய கருத்தை சொல்கின்றார். பெரியவர் சொல்கிறார், கண்ணீரை தொடச்சிக்கோ, என்னங்கிறார். பெரியவருக்கு அழுதாலே பெரிய. நான் வந்து பெரிய ஆய்வுக்கூடத்தில் வேலை பார்க்குறேன் பெரியவா. ஒரு கண்டுபிடிச்சி ஒரு ஆராய்ச்சிக்கு பல மணி நேரம் நம்ம நேரம் செலவிட வேண்டியிருக்கு. கவனம் முழுக்க அதையே இருக்குது. நமக்கு கீழே உள்ளவங்க, நமக்கு சமமாக உள்ள சில பேர் ரொம்ப குறையோடு இருக்காங்க. அவங்க குறைகளை நம்ம பெரிதாக சில சமயம் சுட்டி காட்டிக்கிட்டால் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அந்த குறைகளோடு இருக்கிறாங்க. என்னால் எப்படி முழுமையாக ஈடுபாட்டோடு பணி செய்ய முடியலன்னு ஒரு பெரிய சைக்காலஜிக்கலாக ஒரு உளவியலான சில மனவேதனைகளை, மனக்குமரல்களை பெரியவரோடு ஏதோ ஒரு நண்பரிடத்தில் பரிமாறிக்கொள்வதைப் போல பரிமாறிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்ட பெரியவா சொன்னாலாம், அடிக்கடி லாங் டிரைவ் போகும்போது எம்எஸ் அம்மாவுடைய குறை ஒன்றும் இல்லை, பாட்டை கேள, அது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய சக பிரயாணிகள், தன்னுடைய சக பயணிகள், மற்றவங்கள்லாம் கொஞ்சம் குறையோடு நடந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்சீஸ் பண்ணியிருக்காரு. பெரியவா சொல்லியிருக்காரு, உன் காரில் அப்பப்போ குறையொன்றும் இல்லை, எம்எஸ் அம்மாவுடைய பாட்டை மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இன்னொன்று கேள, நீ நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறீல்ல, நான் ஒரு புத்தகத்தில் கதை படித்தேன். யார் பெரியவா சொல்கிறா, இயற்கையை நேசித்த ஒரு மன்னன் இருக்கான். அவனுக்கு இயற்கை பசுமைனா ரொம்ப பிடிக்கும். அவனை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக மகிழ்விச்சான். அவனுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணான், அந்த ராஜாவை தான் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான். முதல்ல ராஜா அந்த பசுமை நிறமான தோட்டத்தை பார்த்து மகிழ்ந்தார். அப்புறம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலர்கள் பகுதிக்கு அழைச்சிட்டு போனான்.
அந்த வாசனையை பார்த்து இன்முகம் அடைஞ்சார். பூத்து குலுங்கிய பகுதிக்கு கூட்டிட்டு போனால் கண்ணுக்கு அப்படியே ஒரு சேர இனிமையாக இருந்தது. அடுத்து காய்த்து தொங்கக்கூடிய கனிகளை எல்லாம் பார்த்தாரு. சுவைமிகு பழங்கள் அப்படியே தரையில் வந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சு. இனிமையான தென்றல் காற்று, வாசம் வீசக்கூடிய மலர்கள், கண்ணுக்கு இனிமையான பசுமையும் மலர்ந்து மலம் வீசக்கூடிய எண்ணெய் மலர்கள், காய்கள், கனிகள், இவ்வளவும் நிறைந்த பசுமையை விரும்பக்கூடிய அந்த மகாராஜா தான் தோட்டத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாருன்னு நினச்சி இந்த மனிதன் ராஜாவை மகிழ்விக்கணும்னு நினச்சான். ஆனால் ராஜா எல்லாருக்கும் தோட்டத்தில் இருக்க வேண்டியது இல்லையேன்னாராம். எல்லாருக்கும் தோட்டத்தில் இருக்க வேண்டியது இல்லையேன்னாராம். எனக்கு ஒன்றுமே புரியலையா, என்ன ராஜா சொல்கிறீங்கன்னு. தோட்டம் என்றால் காயும் கனியும் இருப்பதல்ல, காய்ந்த சருகு இருக்கணும், குப்பை இருக்கணும். திடீர்னு காத்தடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த குப்பை அப்படியே மேலே வரும்போது மேனி அப்படியே அப்படி வருடிட்டு போகணும். தோட்டம் என்பது காயும் கனியும் இருப்பதல்ல, காய்ந்த குப்பைகளும் இருப்பது. ஓகேவா அப்படின்னு போனாராம். இந்த கதையை எதுக்கு பெரியவா இன்சீஸ் பண்ணியிருக்கா சயின்டிஸ்டன்னா, பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுகின்றீர்களே, குப்பைகளைப் போல குறைகளோடு மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வரி சொன்னானா, ராமன்ட்ட இல்லாத குறையா, கிருஷ்ணன்ட்ட இல்லாத குறையா, அட என்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு என் பக்தர்கள்ட்ட கேட்டாதான் தெரியும், எனக்கு பணிவிட பண்ணுறவான்ட்ட பண்ணு கேட்டாதான் தெரியும். நீங்கள் குறைகளை பூத கண்ணாடி வச்சு பார்க்கப்படாது. அப்புறம் என்னைய மாதிரி இவ்வளோ பெரிய பூத கண்ணாடி வச்சு கடைசி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். குறைகளை பூத கண்ணாடி வச்சு பார்க்கப்படாது. அப்புறம் என்னைய மாதிரி பெரிய பூத கண்ணாடி வச்சு கடைசி மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குன்னு தன்னையை சிறுமைப்படுத்திக்கிட்டு குறையொன்றும் இல்லையில் ஆரம்பித்து ஒரு விஞ்ஞானிக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு தத்துவ கதையை சொல்லி குறைகளோடு பிறர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மகானினுடைய ஞான அவதாரம் இருக்கு பாருங்க. நினைக்கின்ற போதே கண்ணீர் குளமாகிறது. மீண்டும் நாளை இது போன்ற சிந்தனையோடு சந்திப்போம். ஜெய் ஜெய் சங்கரா.